இந்த 2 வசனத்துக்கு நடுவுல தான் சாத்தானுடைய விழுகை நடந்தது. அவன் அதை பார்த்தான். பார்த்த உடனே அது ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கையின் கிரியைகள், அது எல்லாவற்றையும் சீர்குலைக்க ஆரம்பித்தான். மறுபடியும் கர்த்தர் அவனுடைய பலத்தை எல்லாம் எடுத்து விட்டு ஒழுங்கின்மையான பூமியை கர்த்தர் மறுபடியும் புதுப்பித்து ஒரு தோட்டத்தில் ஒரு சர்ப்பத்தை மாறி வச்சிருந்தான். இப்போ அவனுக்கு எந்த பலமும் இல்லை. வயிற்றிலே நகரணும். இது பிறகு அது வரைக்கும் பேசாமல் அவன் இருந்தான். ஆண்டவர் சொன்னாரே, என்னை விடுவித்துக் கொள்ளணும். நான் இப்போ பரலோகத்துக்கு ஒரு கால் போட்டா அவர் ஒரு பெரிய லேகியோனால பெரிய கூட்டம் எனக்காக போராடுவதற்கு தூதர்களை அனுப்ப மாட்டாரா? ஆனா செய்யக்கூடாது. மனிதர்களான நாம தான் காரியங்களை செய்யணும். அதனால்தான் நாம அந்த இடத்துல வற்புறுத்தப்படுகிறோம். இப்ப இந்த பூமியை கர்த்தர் இழந்து விட்டார். பார்த்து 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 படைச்ச பூமி சாத்தானுடைய பூர்வ நிலை நமக்கு தெரியும். ஒரு காலத்திலே தேவ தூதர்களில் ஒருவனாய் இருந்தவன், பிரதான தூதனாய் இருந்தவன், அங்கே ஆராதனை கூட்டத்தின் தலைவனாக இருந்தவன். கர்த்தரை 24 மணி நேரம் ஆராதனை செய்வாங்க. பிரதான தூதர்கள் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பாங்க. ஒரு தேவதூதனுக்கு பேர் மிகாவேல், ஒரு தேவதூதனுக்கு நடுவில் இருக்க தூதனுக்கு பேர் லூசிஃபர், இந்த பக்கத்தில் கேப்ரியல். 3 பேர் தான் நமக்கு தெரியும். உண்மையிலேயே எத்தனை பிரதான தூதர்கள் இருப்பார்களோ அது பரலோகத்துக்கு போய் பார்த்தா தான் வெளிச்சம். அப்போ இந்த இடத்துல நடுவில் அந்த தேவதூதன், இந்த தேவதூதனை பற்றி ஏசாயா 14வது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் நிறைய விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருப், ஆராதனை கூட்டத்தின் தலைவன். அவன் நல்ல எல்லாரும் ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தர் ஆராதிக்கிறவர் மேல் அவருக்கு அலாதி பிரியம். அதனால மற்ற தூதர்களை விட லூசிஃபர் மேல அவருக்கு ஒரு தனிப்பட்ட பாசம். எசேக்கியேல் புத்தகத்தில் வாசித்து பார்த்தா, ஒருவனும் உலாவக்கூடாத, நுழையக்கூடாத அக்னி கற்கள் நடுவிலே கூட கர்த்தர் உன்னை உலாவி வர பண்ணி இருந்தார் என்று எழுதியிருக்கு. மற்ற தூதர்கள் போக முடியாத இடம், தேவனுடைய பரலோகத்திலே ரொம்ப சீக்ரெட் பிளேசஸ் இருக்கு, அதுக்குள்ள கூட போகிற அதிகாரத்தை பெற்றிருந்தான் லூசிஃபர். அப்ப பாருங்க, கர்த்தருடைய சிங்காசனம் இங்கே இருக்குது, முன்னால தூதர்கள் நிற்கிறாங்க, லூசிஃபர் நடுவில் நிற்கிறான். அவன் நிறைய தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. இவர் தான் ஆராதனை தலைவர். 1 2 3 சொன்ன உடனே எல்லாரும் கர்த்தரை துதித்து ஆராதித்து முகங்குப்புற விழுந்து ஆராதிப்பார்கள். துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவன் என்ன செய்தான்? கர்த்தரை ஆராதித்தான். ஆனால் கர்த்தர் பின்னால் இருக்கிறார். முன்னால ஆராதனை செய்கிற தூதர்கள் விழுகிறாங்க. அதை பார்த்த போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மனசில் ஆசை, இதே ஆட்கள் என்னை ஆராதித்தால் எப்படி இருக்கும்? நானும் தேவன் போல என்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டா எப்படி இருக்கும்? நானும் என்னுடைய சிங்காசனத்தை உயரத்தில் வைத்து எனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினால் எப்படி இருக்கும்? ஆராதனை ஸ்தலத்திலே இவருடைய முதுகுக்கு பின்னால கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். முன்னால ஆராதிக்கிறவர்கள் விழுகிறார்கள். ஆசை வந்துருச்சு. ஊழியக்காரனும் அப்படித்தான். கர்த்தரை முதுகுக்கு பின்னால வச்சிங்க, ஜனங்களை முன்னால வச்சு ஆராதிக்கிறவர்களையும் நம்மை பிரைஸ் பண்றவங்களையும் முன்னால வச்சிங்க, சீக்கிரம் விழுந்துருவோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரை பார்க்கும்போது அப்பதான் அவர் யார் நான் யாருன்னு தெரியும். இவன் அங்கே இருந்தான். அவருடைய மனசுல ஒரு ஆசை தோன்றியது. அந்த ஆசையை அவன் வச்சு என்ன செய்தான் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூதர்கள் நடுவில் எப்பவும் விழுகிறவன் சாதாரணமாக தனியாக விழமாட்டான். நீங்கள் சபை நடத்துகிறவங்க, உங்களுக்கு தெரியாத அனுபவம் கிடையாது. ஒரு ஆள், ஒரு விசுவாசியினுடைய மனசில் ஒரு மாறாட்டம் வந்துச்சுன்னா தனியாக போக மாட்டான். ஆராதனை முடிச்சோன்னே ஒரு 10 பேரோட பேசுவான். பாஸ்டர் இன்னைக்கு பேசுன கவனிச்சியா? பாஸ்டருடைய சட்டையை பார்த்தியா? நீ நின்ன தோரணையை பார்த்தியா? நம்ம வேற பேசிக்கிட்டு இருப்போம், அவன் வேற ஒன்றை பார்த்து கொண்டிருப்பான். கையில் கட்டியிருக்க வாட்சை பார்த்தியா? புதுசு. நம்ம காணிக்கையா? அவன் ஆமாமா கவனிச்சேம்மா. பிரசங்கத்தில் ஒரு 7வது நிமிஷத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். அது யாரை நினைக்கிற? யாரை? உன்னையும் உன் குடும்பத்தையும் தான் சொன்னார். அது கூடவா தெரியல உனக்கு? அப்படியா? சரி சரி, ஆராதனை முடிஞ்சு பாஸ்டர் வர்றாரு, நான் சாயந்தரம் வீட்டுக்கு வர்றேன், பேசலாமா? நடந்திருக்கும்ல சபையில். வீட்டுக்கு வருவாங்க, டீ போடுவாங்க, பேசுவாங்க, ராத்திரிலாம் பேசுவாங்க, ஆன்லைன் ப்ரேயர் மாதிரி. பாஸ்டர் அங்கே இதை செய்தார், மகனுக்கு இதை வாங்கியிருக்கிறார், மகளுக்கு இதை வாங்கியிருக்கிறார், நகை வாங்கியிருக்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, கார் வாங்கியிருக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு, பாஸ்டர் சொல்கிறலாம் தப்பு. ஒரு குரூப்பை சேர்த்துட்டு அப்படியே வெளியே போவாங்க. சாத்தானும் அதே தான். இது சாத்தானுடைய குணம். அது அவன் நிறைய தூதர்கள் இடத்துல பாவம் செய்யும்படி அவர்களை தூண்டினான். என்னையா எப்போ பார்த்தாலும் கர்த்தரை கர்த்தரை கர்த்தரைன்னு சொல்லி அவரை நமக்கென்று ஒரு ராஜ்யம், விடுவிக்கப்பட்ட ஒரு ராஜ்யம், நம்ம இஷ்டப்படி இருக்கலாம், அப்படி ராஜ்யத்தை நம்ம அமைக்கணும் என்ற போது அவனை சார்ந்த பல தேவ தூதர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள்.
வேதத்தில் சொல்லப்பட்டு ஆதியிலே பாவம் செய்த தூதர்களை கர்த்தர் தப்ப விடாமல் பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி, அந்த தேவ தூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குரூப்பா வந்தாங்க. அவர்கள் அப்பதான் அவன் பேசினான், உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானுடைய சிங்காசனத்துக்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்ந்திருக்க பண்ணுவேன் என்று உன்னுடைய இருதயத்தில் சொன்னாயே, ஆகவே அகாதமான பாதாளத்திலே கீழே தள்ளப்பட்டாய் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லு. கர்த்தரிடத்தில் வந்து பேசினான். பூமியில ஒரு கலவரம், அங்க பரலோகத்தில் ஒரு பெரிய கலவரம் வந்தது. கர்த்தர் அவனையும் அவனை சார்ந்த தூதர்களையும் அவருடைய மகிமையெல்லாம் பறித்து விட்டு கீழே தள்ளினார். மற்ற கீழ்ப்படியாத தூதர்களை கர்த்தர் பாதாளத்தின் சங்கிலிலே கட்டி வைத்தார். லூசிஃபர் என்ன இருந்தாலும் அந்த நாட்களில் ஒரு பிரதான தூதனாய் இருந்தவன் அவருடைய பலத்தை எல்லாம் எடுத்து விட்டு அவனை கீழே தள்ளினார். பூமியிலே வந்து விழுந்தான். பூமி நல்லா பிரகாசமாக இருந்தது. அவனுக்கு கோபம், எதை பார்த்தாலும் அதில் தேவனை பார்க்க முடிகிறது, தேவனுடைய கையின் படைப்பை பார்க்க முடிகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அது எப்படி கர்த்தர் ஒழுங்கின்மையான பூமியை சிருஷ்டித்திருப்பார்? இந்த 2 வசனத்துக்கு நடுவில் தான் சாத்தானுடைய விழுகை நடந்தது. அவன் அதை பார்த்தான். பார்த்த உடனே அது ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கையின் கிரியைகள், அது எல்லாவற்றையும் சீர்குலைக்க ஆரம்பித்தான். மறுபடியும் கர்த்தர் அவனுடைய பலத்தை எல்லாம் எடுத்து விட்டு ஒழுங்கின்மையான பூமியை கர்த்தர் மறுபடியும் புதுப்பித்து ஒரு தோட்டத்தில் ஒரு சர்ப்பத்தை மாறி வச்சிருந்தான். இப்போ அவனுக்கு எந்த பலமும் இல்லை, வயிற்றிலே நகரணும். இது பிறகு அது வரைக்கும் பேசாமல் அவன் இருந்தான். அவனிடத்தில் விடப்பட்ட ஒரே ஒரு காரியம், ஒரு தந்திரம். சர்ப்பமானது மற்ற எல்லாவற்றிலும் தந்திரம் உள்ளதாக இருந்தது. இதை வச்சு தான் இனி அவன் பிழைக்கணும். தந்திரத்தை வச்சு தான், வேற ஒன்றுமே இல்லை அவன்கிட்ட. வேற பவர் இல்லை, அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை, ஒன்றும் இல்லை. உலகத்திலே ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தை சுற்றி கொண்டு படுத்திருந்தான். கர்த்தர் அந்த இழந்த இடம் இருக்கு பாருங்க, லூசிஃபர் இழந்த இடம், இந்த இடத்தை நிரப்பணும். அதற்கு தம்முடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் ஒருவனை அவர் சிருஷ்டித்தார். அவர்களை அங்கே கொண்டு வந்து நிறுத்துவது, பரலோகத்தில் நிறுத்துவதுதான் அவர் முக்கியமான நோக்கம். ஆனால் உடனே அவர்களை கொண்டு வந்து ஒரு பெரிய ஸ்தானத்தில் நிறுத்திவிட்டால் அவனும் இந்த லூசிஃபர் மாதிரி விழுந்துருவானோ என்று சொல்லி அவனை முதல்ல டெஸ்ட் பண்ணுறதுக்கு பூமியை மனிதர்களின் கையிலே கொடுத்தார். மனிதர்களை ரொம்ப நேசித்தார். மனிதன் தேவனுடைய சாயலை பெற்றிருந்தான். அவருடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் மண்ணினாலே மனிதனை உண்டு பண்ணி தம் நாசின் சுவாசத்தை அவனுக்குள் ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கி பூமியில வச்சிருந்தார். அதே பூமியில தான் ஒரே ஒரு இடத்துல சாத்தானையும் கர்த்தர் வச்சிருந்தார். கர்த்தர் இவர்களை சோதிக்கும்படிக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவானோ கீழ்ப்படிய மாட்டானோ என்று சொல்லி பார்ப்பதற்கு முதல்ல ஒரு சின்ன இடத்தை கொடுத்தார். இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் சின்ன வேலை தான் கொடுத்தார். அடுத்து ஒரு கட்டளை கொடுத்தார். நீங்கள் இந்த இடத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனிகள் எல்லாவற்றையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் இந்த நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனிய, நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனிய புசிக்க கூடாது, புசிக்கும் அந்த நாளிலே சாகவே சாவீர்கள் என்றார். பாருங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி பாவ கனி அல்ல, அது கீழ்ப்படியாம போனதான் பாவம். ஏன்னா வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லுகிறது, தோட்டத்தின் ஏதேன் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ஜெயம் கொள்ளுகிறவனவன் அவனுக்கு புசிய கொடுப்பேன் என்று சொல்லுகிறது. அந்த பழம் விஷப்பழம் இல்லை, அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சான் பாருங்க, அதான் பாவம். அந்த மரத்தில் இந்த சர்ப்பம் சுத்தி கொண்டிருந்தது. இங்கே தான் இந்த மனிதனுக்கு கண்ணி. அவனுக்கு இந்த மனிதன் அந்த பக்கத்தில் போறது வர்றது பார்க்கும் போதெல்லாம் சாத்தானுக்கு கோபமோ கோபம். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய சாயலை பெற்றிருந்தான், அவருடைய ரூபத்தின்படி. அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சாயல் இருக்கிற ஆளை பார்த்தா விட முடியுமா? சில வீட்டில் பார்த்துருப்பீங்க, நம்முடைய பிள்ளை அப்பா மாதிரி பிறந்துருவான், அப்பா மாதிரியே இருக்கும் முகமெல்லாம். அம்மாவுக்கு அப்பா மேலே கோபம் வந்தா, ஆமாம், மொழியை பாரு, அதே மாதிரி திருட்டு மொழி ஒரு போடு. ஏன்னா அந்த ஆளை அடிக்க முடியலன்னா அந்த கோபத்தை நேரம் அதே முகத்தை, இவனுக்கு தெரியாது நம்ம தேவனுடைய சாயலை பெற்றிருக்கோம். சாத்தான் பார்க்குறான், பார்த்தோன்னே பல்ல கடிப்பான். இல்லாவிட்டால் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு நமக்கும் சாத்தானுக்கு என்னங்க சம்பந்தம்? நேரடி என்ன பிரச்சனை? நம்ம சொத்தை அவன் தான் நம்ம சொத்தை எடுத்தான், நம்ம ஏதாவது செஞ்சோமா? ஏன் அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்? ஒரே ஒரு காரணம் என்னன்னா, சாத்தானுக்கு மனிதர்கள் மேல ஒன்று, நம்ம தேவனுடைய சாயலை அடைந்திருக்கிறோம். 2வது, அவன் இருந்த இடத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க போகிறார். அதான் என் இடத்துல என் சேருக்கு ஒருத்தன் வரப்போறான்.
அவன் இங்கே தான் உலாவி கொண்டிருக்கிறான், என் கை கட்டப்பட்டிருக்கிறது, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம் அந்த தந்திரம் தான். அந்த தந்திரத்தை வச்சு இவனை எப்படியாவது இந்த இடத்தை அடைய விடக்கூடாதபடி செஞ்சிடணும். நான் இருந்த இடத்துல மனிதனையும் மனிதர்களையும் கொண்டு வந்து, என்னோடு கூட சேர்ந்த தேவதூதர்கள் விழுந்த இடத்துல மனிதர்களும், அந்த ஆராதனை செய்கிற இடத்துல பிரதான ஆசாரியன் போல அந்த தூதனாக ஒரு மனிதனும் வந்து நிற்கணும். அதற்காக மனிதனை படைத்திருக்கிறார். பார்க்க எரிச்சல், போகும்போதெல்லாம் எரிச்சல், முகத்தை பார்த்தா கோபம், நம்ம இடத்துக்கு அவன் தானே வரப்போகிறான் என்று. வருமா வராதா? வரும். நம்ம உட்கார்ந்திருக்க வேண்டிய சீட்டில் நம்மை தள்ளிவிட்டு வேறொரு ஆளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த கோபத்தோட பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் ஏவாள் அந்த பக்கத்தில் கடந்து வந்தாங்க. ஏவாளை பிடிப்பது சாத்தானுக்கு சுலபமாக இருந்தது. அவன் பாருங்க, அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தந்திரம் தான். இந்த தந்திரத்தை வச்சு தான் வாழணும். முதல்ல சாத்தான் அந்த அம்மாள் இடத்துல மெல்ல வளைய போட்டான். இந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனிகள் எல்லாவற்றையும் புசிக்கூடாது என்று கர்த்தர் உனக்கு சொன்னதுண்டோ என்றான். அந்த அம்மா சொன்னாங்க, அப்படி சொல்லலைங்க, எல்லா மரத்து கனியை நாங்கள் புசிக்கலாம், நீ படுத்திருக்கிய இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனி அதைத்தான் புசிக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். இப்போ அப்படி சொன்ன உடனே பாருங்க, அந்த அம்மாளுடைய கவனத்தை மற்ற மரத்திலிருந்து விலக்கி இந்த மரத்தின் மேலே ஃபோக்கஸ் பண்ண வைத்து விட்டான்.